கிரிக்கெட் லெஜெண்டான ஹர்திக் பாண்டியா அவர்களுடைய லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான லைஃப் லெசன்ஸ். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி இஸ் நாட் த ஒன்லி திங். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம லைஃப்ல என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் அதை பண்ணிருப்பேன், என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் இதை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஹர்திக் பாண்டியா அவருடைய சின்ன வயசுல அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன்னால நெக்ஸ்ட் கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்துல அவர் கிரிக்கெட்டை ஸ்டாப் பண்றாரு. அப்ப அவரோட கோச் அவரோட திறமை மேல மட்டும் நம்பிக்கை வச்சு, நீ கிரிக்கெட்டை கத்துக்கோ, நீ எனக்கு எந்த ஒரு காசும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிரிக்கெட்டை சொல்லி கொடுக்கறாரு. சோ மணி அப்படிங்கிறது ஒரே விஷயம் கிடையாது. அது இல்ல அப்படின்னாலுமே உங்களுக்கு திறமையும் விடாமுயற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலே இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு ஃபேவரா அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடையும் போது எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம கத்துக்க வேண்டியது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோல அவர் பேசின சில விஷயங்கள் பயங்கரமான கான்ட்ரோவர்சியா உருவாக்குச்சு. அந்த நேரத்துல நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இவர் இதுக்கு மேல கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த டைம்ல அவர்கிட்ட அதிகமான திறமை இருந்ததாலையும் தோனியோட சில வார்த்தைகள் மட்டுமே அவரை காப்பாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. சோ நம்மளோட லைஃப்ல நம்ம வளர்ச்சி அடையும் போது நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. எப்படி பேசணும், யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் இஸ் மணி அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இனி நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள போயிரும். சோ உங்களோட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம லைஃப்ல நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு. அதை எந்த நேரத்திலையும் வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால அதை அவருக்கே ஞாபகம் வச்சுக்கிற விதமா அவரோட கையில டைம் இஸ் மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாட்டூவை போட்டிருப்பாரு. சோ உங்களுடைய ஒரு டைமை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அண்ட் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா கிட்ட என்ன விஷயம் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல